ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு லாஸ்ட் லெக்சர் ஆஃப் திஸ் சாப்டர் வெக்டார்ஸ் இன் 3D கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. ஸோ நம்ம லாஸ்ட் லெக்சர் வரைக்கும் இந்த சாப்டருக்கு தேவையான எல்லா கான்செப்ட்ஸும் பார்த்தாச்சு. இங்கே நான் சின்ன 4 கொஸ்டின், எல்லா கொஸ்டினுமே லென்த்தியாக இருக்கும், மோஸ்ட்லி லென்த்தியாக இருக்க மாதிரி தான் கொஸ்டின் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம கான்செப்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம கற்றுக்கிட்ட கான்செப்ட்ஸில் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் சால்வ். First question. Consider the line L passing through the points 1, 2, 3, 2, 3, 5. The distance of the point 11 by 3, 11 by 3, 19 by 3 from the line L along the line 3x minus 11 by 2 equal to 3y minus 11 by 1 equal to 3z minus 19 by 2 is equal to. Okay, so distance கேட்குறாங்க. Situation என்ன நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை நம்ம ஏன்னு சொல்லிக்கலாம். 1, 2, 3 அண்ட் இன்னொரு பாயிண்ட் இருக்கு பி, அது வந்து 2, 3, 5 அண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுற மாதிரி ஒரு லைன் இருக்கு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் இருக்கு விச் இஸ் பேசிக்லி சி, லெட்ஸ் 11 by 3, 11 by 3, 19 by 3 அண்ட் ஒரு லைன் கூட இருக்கு, இன்னொரு லைனும் இருக்கு. ஓகே, இது வந்து L2, அதுதான் இந்த லைன் L2. அண்ட் நமக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. சி வந்து அப்படியே அந்த அலாங் தட் L2 நம்ம எடுத்துட்டு போனா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, என்னோட ஐடியா என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது. அந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம L1ஓட ஈக்குவேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சாரி, அவங்க எல்னே கொடுத்துருவாங்க, எல்லோட ஈக்குவேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ A vector is equal to 1 I cap plus 2 J cap plus 3 K cap. D வெக்டாரோட ஈக்குவேஷன் என்னன்னா 2I cap plus 3J cap plus 5K cap. இப்போ ரெண்டு பாயிண்ட் இருக்கு, வெக்டார் ஃபார்ம் லைனோடது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், R is equal to A vector, so I cap plus 2J cap plus 3K cap plus lambda times B vector minus A vector, 2 minus 1 I cap, 3 minus 2 J cap, 5 minus 3 2K cap. ஓகே, ஸோ என்னோட ஈக்குவேஷன் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் லைனோட ஈக்குவேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓ ஓகே, நான் இதை வந்து நார்மல் ஃபார்ம்லேயே பண்ணியிருக்கலாம். ஓகே, எனிவேஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்போ இங்க ஏதாவது ஒரு ஓகே, இந்த பாயிண்ட்ல இருக்க இந்த பாயிண்டோட வெக்டர் ஃபார்மும் எனக்கு வந்து இப்போ தெரியும். இது இருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் வந்துட்டு லெட்ஸ் சே ஆர் நாட்டோட வேல்யூ வந்துட்டு 1 பிளஸ் லாம்டா நாட் ஐ கேப் பிளஸ் 2 பிளஸ் lambda naught j cap plus 3 plus 2 lambda naught k cap. ஸோ இப்போ எனக்கு அந்த பாயிண்ட் கிடைச்சிருச்சு அண்ட் எனக்கு இந்த பாயிண்ட் தெரியும். இந்த பாயிண்ட் ஷுட் பி parallel to L2. பேரலலுக்கு நான் என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுவேன், டாட் ப்ராடக்ட். ரெண்டுமே பேரலாக இருந்துச்சுன்னா சாரி டாட் ப்ராடக்டாக வைக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப், இதுதான் வெக்டர் ஆஃப் எனி பாயிண்ட் ஆன் த லைன் எல். ஓகே, இப்போ நம்ம வந்து L2ஓட சப்போர்ட் வெக்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் டைரெக்டாக டைரக்ஷன் கொசைன்ஸ்லேருந்து பண்ண போகிறேன். அப்போனா எனக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜி எல்லாமே ஒன்றா இருக்கும். டைரெக்டாக நான் டைரக்ஷன் கொசைன்ஸ் வச்சு பண்ணுறப்போ எனக்கு எக்ஸாக்டாக அந்த லைனோட சப்போர்ட்டே எனக்கு கிடைக்கும். இட்ஸ் நாட் பேரலல், எக்ஸாக்டாக அந்த லைனோட சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இப்போ சப்போர்ட் வெக்டர் பார்த்தீங்கன்னா 2/3 ஐ கேப் ப்ளஸ் 1/3 ஜே கேப் ப்ளஸ் 2/3 கே கேப். அந்த 3 எல்லா இடத்துலையும் டிவைட் பண்ணிடுறேன்.
இது வந்துட்டு என்னோட சப்போர்ட் வெக்டர் ஃபார் லைன் 2. ஓகே, இப்போ எல்லாமே ரெடி. சப்போர்ட் வெக்டர் v line 2 is equal to 2 by 3 I cap plus 1 by 3 j cap plus 2 by 3 k cap. And அந்த point 2 எனக்கு தெரியும், which is 11, 11, 9. பாயிண்ட்டுக்கு பேர் நம்ம என்ன வச்சுக்கோம், சி. ஸோ சி பாயிண்ட் வந்து 11 by 3 I cap plus 11 by 3 j cap plus 19 by 3 k cap. ஓகே, ஸோ நம்ம RC vector is parallel to B vector, இல்ல C R naught vector. Vector notation போல and the C R naught vector will be given by R naught minus C is equal to 1 plus lambda naught minus 11 by 3 I cap plus 2 plus lambda naught minus 11 by 3 j cap plus 3 plus 2 lambda naught minus 19 by 3 j cap. இது I think that minus 8 by 3 lambda naught minus 8 by 3 I cap plus 6 minus 11 lambda naught minus 5 by 3 j cap plus 2 lambda naught minus 10 by 3 k cap. Okay, this is equal to 2 by 3 k I cap plus 1 by 3 k j cap plus 2 by 3 k k cap. K வேண்டாம், நம்ம வந்து t எடுத்துக்கலாம். t t t k cap. ஸோ அவ்வளோதான். 2 by 3 t is equal to lambda naught minus 8 by 3. 1 by 3 t is equal to lambda naught minus 5 by 3. So we have two variables, two equations. 2t is equal to 3 lambda naught minus 8. T is equal to 3 lambda naught minus 5. And subtract பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், t is equal to minus 5 plus, sorry, minus 8 plus 5 equal to minus 6. ஸோ t-யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இதை வச்சு நம்ம லாம்டா நாட் எடுத்து கண்டுபிடிச்சிடலாம். பட் நமக்கு என்ன தேவை, த பாயிண்ட் ஆர் நாட். ஆர் நாட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு லாம்டா நாட்டோட வேல்யூ தான் தேவை. அப்போ ஓகே, ஸோ t is equal to minus 3 minus 3 divided by 3 is equal to lambda naught minus 5 by 3, and lambda naught is equal to minus 1 plus 5 by 3. Lambda naught is equal to minus 3 minus 3 plus 5 by 3 equal to minus 2 by 3. ஓகே, அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த வெக்டார் இருக்கு இல்லையா. ஓகே ஓகே ஓகே, நமக்கு இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் தான் தேவை. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ சாரி, நம்ம இது கண்டுபிடிக்க தேவை கிடையாது. நம்ம டீயோட வேல்யூ இருந்தாலே போதும். நம்ம இந்த வெக்டாரோட மேக்னிடியூட், இது கொஞ்சம் லாங் தேவையில்லாத ப்ராசஸ் இது. ஸோ நம்ம இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆர் நாட் மைனஸ் சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டி டைம்ஸ் பி டூ வெக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். டீயோட வேல்யூ minus 3 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த டி டைம்ஸ் பி டூ வெக்டர் தான் என்னன்னா ஆர் நாட் சி வெக்டர். அப்போ டி டைம்ஸ் பி டூ வெக்டரோட மேக்னிடியூட் தான் அந்த டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ டி டைம்ஸ் பி டூ டி is equal to minus 3 into minus 2, which is minus 2 I cap minus j cap minus 2 k cap. Okay, so இதோட magnitude will be equal to magnitude of
P B2 vector is equal to 9, 4 plus 1 plus 4 under root equal to 9 root of 9, which is 3. Answer should be 3, which is option B. Okay. ஸோ இந்த இதில் நம்ம வந்து வெக்டார் ஃபார்ம்ல இருந்து கார்டீசியன் ஃபார்ம்ல இருந்து வெக்டார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அண்ட் யா, தட்ஸ் இட். குவைட் சிம்பிள் கால்குலேஷன், ஸோ லென்த்தி கிடையாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் இந்த நம்ம ஷார்ட்டாகவே இதை முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Shortest distance between the lines so and so and so and so. Okay, so this is the basic algorithm question. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் b1 வெக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். 4i கேப் மைனஸ் 11j கேப். ஒன்றுமே இல்லை, இந்த டைரக்ஷன் கொஷைன்ஸ் வச்சுட்டு நான் வந்து சப்போர்ட் வெக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு எழுதுறேன். ப்ளஸ் 5k கேப். அப்புறம் b2 வெக்டர் வந்து என்ன, 3i கேப் மைனஸ் ப்ளஸ் இல்லை மைனஸ் 6k கேப், சாரி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், ப்ளஸ் k கேப். ஓகே, இப்போ நான் வந்து b1 கிராஸ் b2 கண்டுபிடிப்போம். b1 கிராஸ் b2க்கு i j k 4 minus 11 5 3 minus 6 1 I into minus 11 plus 30, which is 19, minus j into 4 minus 15, which is minus 11, plus k into minus 24 plus 33, 9. So 19 i cap plus 11 j cap plus 9 k cap. இது வந்துட்டு b1 cross b2. இதோட மேக்னிடியூட் என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. மேக்னிடியூட் ஆஃப் b1 cross b2 is equal to whole square is equal to 19 square plus 11 square plus 9 square, which is 361 plus 121 plus 81. 3 10 16 1 2 5 500. So mag 563. Magnitude of b1 cross b2 is equal to root of 563. இப்போ இந்த யூனிட் வெக்டர், அதாவது நான் a2 மைனஸ் a1 டாட் பண்ண போற யூனிட் வெக்டர் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தா 19 i cap plus 11 j cap plus 9 k cap divided by root of 563. a2 மைனஸ் a1 நான் இது கூட டாட் பண்ணணும். அப்போ a2 ஓட வேல்யூ என்ன, வேற கலர் பென் எடுத்துக்கிறேன். a2 ஓட வேல்யூ 5i cap plus 9j cap minus 2k cap. a1 ஓட வேல்யூ 3, இதுதான் இங்க இருக்கு a1 ஓட வேல்யூ 3i cap minus 7j cap plus k cap. Okay, a2 minus a1 is equal to 5 minus 3 2i cap 9 minus of minus 7 plus 16j cap minus 2 minus 1 minus 3k cap. ஸோ நான் இந்த ரெண்டுலையும் தான் டாட் பண்ணணும். அப்போ எனக்கு நியூமரேட்டரில் என்ன வரும், 2 into 19 38 plus 11 into 16, so 6 1 6 1 6 7 1 176 minus 27. 38 வந்து 27 போயிடுச்சுன்னா 176 plus 11 divided by, and denominatorல ஆட்டோமேட்டிக்கா root under 563 வந்துடும், which is equal to 187 divided by root under 563. அவ்வளோதான், ஆப்ஷன் பி ரைட் ஆன்சர். ஓகே, கொஞ்சம் லாங் கால்குலேஷன் இருந்துச்சு இந்த மல்டிப்ளிகேஷன் இடத்துல, மற்றபடி சிம்பிளா அல்காரிதம் வச்சு போடுற கொஸ்டின் அது. நெக்ஸ்ட் கொஸ்டின். Let a vector be equal to this, b vector equal to this, c vector equal to this, be three given vectors. If R is a vector such that R cross A equal to B plus C cross A. Oh, okay. Step by step, I will solve பண்ணலாம். R cross A is equal to B plus C cross A. Okay. So R minus B plus C cross A is equal to 0. எப்போ ஒரு cross product null vector ஆகும், only when two vectors are parallel.
So R minus B plus C vector is parallel to A vector. இப்போ parallelங்கிறதுனால R is equal to B vector plus C vector plus lambda A vector. Cool. அப்புறமா சொல்லியிருக்காங்க R vector dot B vector minus C vector is equal to 0. Okay. So R vector is basically perpendicular to B minus C vector. அடுத்து சொல்லியிருக்காங்க R vector dot B minus C vector is equal to 0. Okay. So let us see. B vector plus C vector plus lambda A vector dot B minus C vector is equal to 0. Okay. B vector dot B vector plus C vector dot B vector minus C vector is equal to minus of lambda A vector dot B vector minus C vector. Okay, so this is nothing but whole square minus whole square divided by A dot C minus A dot B is equal to lambda. Okay, let us try finding lambda. Lambda value கண்டுபிடிக்க try பண்ணலாம். அதுக்கு முன்னாடி mod B square is equal to 9 plus 49 plus 169, which is 3 square plus 7 square plus 13 square. 27, 2, 8, 2, 1, 227. B square is equal to C square is equal to 17 square, 17, 19, 9, 4, 1, 7, 1, 289. 289 plus 4 plus 1 equal to 294. C square is equal to அதுக்கப்புறமா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A dot C. இதை ரெண்டு டாட் ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக C minus D is equal to 17 minus 3, 14 I cap, 7 minus 2 minus 7 minus 9 J cap, 1 plus 13 plus 14 J cap. Oh, A dot, the whole thing. 9 I cap minus 13 J cap plus 25 K cap. Oh my god, calculation பயங்கரமா இருக்கு. 9 into 14, 9 fours are 9 fours are 6, 3, 9 are 9, 126 plus 7, 3 9s are 27, 2 carry over, 117. 25 into 14. 2 into 5 is 25 into 14. So 25, 14, 0, 2, 8, 10, 5, 350 plus 350. Oh, okay. அடுத்து 7 plus 6, 3, 1, so 5, 6, 7, 8, 9, 9 and 593. So lambda is basically equal to minus of 227 minus 294 divided by 593. ஸோ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா என்ன இடத்துல போச்சுனாலும் நமக்கு ப்ராப்ளம் மொத்தமாக அவுட் ஆகிடும். 294 மைனஸ் 227, 7, 14 7 போயிடுச்சுன்னா 7, இங்கே வந்து 8 2 போயிடுச்சுன்னா 6, ஸோ மைனஸ் 67 divided by 593.
ஸோ ஃபைனலி லாம்டாவோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ஆரோட வேல்யூல நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு r is equal to b vector plus c vector plus lambda times a vector and 593 r vector is equal to 593 r vector plus 67 a vector is equal to 593 into b vector plus c vector plus 593 into what is the value of lambda? Minus 67 by 593. Minus 67 divided by 593 into a vector plus 67 a vector. Okay, equal to 593 b vector plus c vector minus 67 a vector plus 67 a vector இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த வெக்டரோட ஹோல் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. டு ஃபைன் ஃபைனலி நம்ம வந்துட்டு இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைன் 593 b vector plus c vector whole mod whole square divided by 593 whole square. ஸோ ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது mod of b vector plus c vector. b vector plus c vector என்ன? 3 plus 17 20 I cap 7 minus 2 plus 5 j cap minus 13 plus k minus 12 k cap. ஸோ இதோட mod வேல்யூ வந்துட்டு என்னன்னு எழுதுறேன். 400 plus 25 plus 144 9 6 5. So the answer is 569. Answer வேற கலர் யூஸ் பண்ணலாம். 569. ஓகே, கால்குலேஷன் மட்டும்தான் நின்று, மற்றபடி டைரக்டா நம்ம கிராஸ் ப்ராடக்ட் ஃபார்முலாஸ்லாம் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஓகே, next consider a line passing through points. Why is this here? Consider a line passing through the points P 1, 2, 1 and Q 2, 1, 1. So இப்போ ஒரு லைன் வந்து PQ வழியா பாஸ் ஆகுது. Is the mirror image of the point 2, 2, 2 in the line L is alpha, beta, gamma, then alpha plus beta plus 6 gamma is equal to. ஓகே, நம்ம ஏற்கனவே தியரி படிக்கிறப்போ ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ அதே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து மிரர் இமேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ 2 பாயிண்ட் இருக்கு. லைன் பாசிங் த்ரூ தீஸ் 2 பாயிண்ட்ஸ் பேசிக்காக எப்படி இருக்கும்? R is equal to I cap plus 2j cap plus k cap. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். அது லென்த்தியாகதா இல்லைன்னா ஈஸியாக வருதான்னு பார்க்கலாம். Plus lambda times 2 minus 1 I cap 1 minus 2 minus j cap minus 1 minus 2 minus 1 minus 1 minus 2 k cap. So இதுதான் equation of line passing through P and Q. Okay. So if the mirror image of the point A 2, 2, 2 in the line is alpha, beta, gamma. ஸோ நமக்கு வந்து லைனோட ஈக்குவேஷன் இருக்கு. இங்கே வந்து 2, 2, 2 இருக்கு. அண்ட் இங்கே வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா இருக்கு. அண்ட் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2 plus alpha by 2, 2 plus beta by 2,
2 plus gamma by 2. Simple. And in the point in the equation left. Okay, so R is equal to 1 plus lambda I cap plus 2 minus lambda j cap plus 1 minus 2 lambda k cap. ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆனா நமக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா 3 வேரியபிளா இருக்கு. ஓகே, லெட் அஸ் see. ஓகே, ஸோ இப்போ இந்த லைனும் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதரா இருக்கும். ஓகே, பாயிண்ட் P அண்ட் இந்த பாயிண்ட் வந்து A. இந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட்ங்கனால M. வெக்டர் AM. Vector AM is equal to 2 minus 1 minus 1 plus alpha by 2 I cap plus 2 minus 1 plus beta by 2 J cap 2 minus 1 plus gamma by 2 K cap, which is equal to இது இந்த 6 ஏன் இருக்குன்னு தெரியல. 1 minus alpha by 2 I cap plus 1 minus beta by 2 J cap plus 1 minus gamma by 2 K cap. Okay. And in the AM dot in the vector 1 minus I minus 2 thing should be equal to 0. So I minus J cap I cap minus J cap minus 2 K cap dot AM vector is equal to 0. So நம்ம dot பண்ணலாம். AM vector ஓட value 1 minus alpha by 2 I cap plus 1 minus beta by 2 K cap plus 1 minus gamma by 2 K cap dot 1 minus 1 minus I cap minus J cap minus 2 K cap. I cap minus J cap minus 2 K cap is equal to 0. 1 minus alpha by 2 minus 1 plus beta by 2 minus 2 plus gamma is equal to 0. So, okay, beta plus 2 gamma is equal to 4 plus alpha. இது நமக்கு கிடைச்சிருக்க ஒரு ஈக்குவேஷன். இன்னொரு ஈக்குவேஷன் வந்து இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்றப்போ நமக்கு கிடைக்கும். And then the lambda and இது substitute பண்றப்போ. So we will do that. 1 plus lambda is equal to, so என்னன்னா இந்த point is same as இந்த point இல்லையா? So 1 plus lambda is equal to 2 plus alpha by 2. Two minus lambda is equal to 2 plus beta by 2. 2 minus lambda is equal to 2 plus beta by 2. And 1 minus 2 lambda is equal to 2 plus gamma by 2.
alpha by 2 is equal to gamma. Alpha is equal to 2 gamma, sorry, 2 lambda. Beta by 2 is equal to minus lambda plus 1. Correct தான் நினைக்கிறேன். Beta is equal to 2 minus 2 lambda. 1 minus 2 lambda is equal to 1 plus gamma. Correct. Gamma is equal to minus 2 lambda. ஸோ நமக்கு வந்து ஆல்ஃபா பீட்டா காமா மூணுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் லாம்டா வந்துருச்சு. அது ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். ஓகே, பீட்டாவோட வேல்யூ 2 மைனஸ் 2 காமா மைனஸ் 4 காமால லாம்டா, சாரி காமால லாம்டா இஸ் ஈக்குவல் டு 4 பிளஸ் 2 லாம்டா. ஓகே, இப்போ மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 8 lambda. இந்த பக்கம் minus 6, இந்த பக்கம் வந்துச்சுன்னா இது. இப்போ lambda is equal to minus 1 by 4. ஓகே, இப்போ எனக்கு லாம்டாவோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ லாம்டா வேல்யூ கிடைச்சிருச்சுன்னா ஆல்ஃபா பீட்டா காமா மூணுமே கிடைச்ச மாதிரி தான். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 by 2, பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 minus of minus 1 by 4. By 2, gamma is equal to minus 2 of minus 1 by 4. ஓகே, ஸோ இங்கே தெரியாது, ஆனால் நம்ம எழுதுறேன். gamma is equal to 1 by 2. ஓகே, gamma is equal to 1 by 2, alpha is equal to minus 1 by 2, beta is equal to 2 plus 1 by 2. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? alpha plus beta plus gamma. ஸோ minus 1 by 2 plus 2 plus 1 by 2 plus 6 times of 1 by 2. So 5 ஆன்சர் வந்துருக்கு. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். gamma by 2 is equal to 1 by 2. So gamma is equal to minus 4. அதுதான் ஒரு சின்ன தப்பு நம்ம பண்ணது. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். நமக்கு இந்த ஆன்சர் வராது, வேற ஒரு ஆன்சர் வரும். Okay, so 1 minus 2 the lambda is equal to 1 plus gamma by 2. So gamma is equal to minus 4 lambda. Beta is equal to 2 minus 2 lambda. அது கரெக்டாக நினைக்கிறேன். Yeah, 1 minus lambda into 2, 2 minus 2 lambda plus 2 gamma is equal to minus 8 lambda equal to 4 plus 2 lambda. So மொத்தமாக minus 10 lambda is equal to 2 plus 2 lambda minus 12 lambda is equal to 2 lambda is equal to 1 by 6 minus 1 by 6. Okay, alpha plus beta plus 6 gamma is equal to 2 lambda plus 2 minus 2 lambda plus 6 times of minus 4 lambda is equal to 2 minus 24 lambda. So நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ 2 minus 24 lambda. எங்க எழுதலாம்? வேற பென் எடுத்துக்கலாம்.
lambda is equal to minus 1 by 6. கண்டுபிடிக்க வேண்டியது 2 minus 24 lambda, which is equal to 2 minus 24 into minus 1 by 6, which is equal to 2 minus of minus plus 4. 6. So, நம்ம questionக்கான answer 6, 5 இல்ல. Big mistake, but answer was so close. இந்த மாதிரி சில மிஸ்டேக்லாம் பண்ணனா இந்த கொஸ்டினும் ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரஷ் அப் பண்ணுற மாதிரி 4 கொஷின்ஸ் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ணோம். கீப் சால்விங், and with this we are concluding the chapter vectors and 3D coordinate geometry.